தமிழகத்தில் சிறுமிகளும் பெண்களும் இயற்கை உபாதை கழிக்க சென்றாலும் பாலியல் தொல்லை, ஓடும் பேருந்தில் சென்றாலும் பாலியல் தொல்லை, அடங்க மறுத்து அத்துமீறும் காமுகர்கள். சேலத்தில் இருந்து திருச்சிக்கு அரசு பேருந்தில் கணவருடன் பயணித்த பெண்ணுக்கு தஞ்சாவூரைச் சேர்ந்த 42 வயதான கல்யாணசுந்தரம் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி சிக்கினார். காவல்துறை மீது அச்சமில்லை, சிங்கப்பெண் படை மீது சிறிதும் பயமில்லை. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் தொல்லையால் மக்கள் அதிருப்தி. தூத்துக்குடியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆயுதப்படை காவலர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளில் காவல்துறையினர் கைது செய்யப்படும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் மாணவிகளிடம் கணினி ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. மாணவிகளின் புகாரை அடுத்து கணினி ஆசிரியர் சுரேஷ்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீஸ் நடவடிக்கை. தேனி மாவட்டம் கம்பத்தில் கணவரை இழந்து 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வரும் 38 வயது பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்ததாக தாவேக நிர்வாகி ஆசிக் பாபு மீது வழக்கு பதிவு. ஆளும் கட்சி நிர்வாகிகள் பாலியல் புகார்களில் சிக்குவது தொடர்ச்சியாக அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் பெண்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வலியுறுத்தல். விவசாயத்துறையில் கடும் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுவதால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களை விவசாய பணிகளில் பயன்படுத்துவது குறித்து கொள்கை வகுப்பாளர்கள் பரிசீலிக்கலாம். தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னையில் 300 அரசு பேருந்துகளை முதலமைச்சர் கொடியசைத்து திறந்து வைக்க 3 நாட்கள் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் காத்திருந்த நிலையில் தொடக்க நிகழ்ச்சிக்காக வாகன ஓட்டிகள் காமராஜர் சாலையில் பல மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் அவதி. சினிமா ஷூட்டிங் போல் பேருந்தில் முன் இருக்கையில் அமர்ந்து ரீல்ஸ் எடுத்துக்கொண்டே சென்ற முதலமைச்சரின் நடவடிக்கையால் சாலையில் சென்றவர்கள் அதிருப்தி. திமுக ஆட்சியில் நிதி பற்றாக்குறை காரணமாக தனியார் மூலம் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்ட மின்சார பேருந்துகள் அரசுடைமையாக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் கூறியுள்ள நிலையில் நிதி ஆதாரங்கள் குறித்து விளக்கம் இல்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. கொள்கை ரீதியாக வரவேற்றாலும் செயல் திட்டம், நிதி விவரங்கள் இல்லாமல் அறிவிக்கப்படும். வெறும் அறிவிப்பு அரசியல் விளம்பரமாகவே பார்க்கப்படும் என நிபுணர்கள் விளக்கம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் சென்னை, இல்லம் மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள அருணை மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களில் 7 குழுக்களாக பிரிந்து 35க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தீவிர சோதனை. திருவண்ணாமலையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. 2006-2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு வருமானத்திற்கு அதிகமாக 26,30,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் மீண்டும் சோதனை. முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திமுக எம்எல்ஏவுமான ஏவா வேலு உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. 2022 கரூர் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் கூட்டு சதி செய்ததாகவும் முறைகேடு செய்ததாகவும் எழுந்த புகாரில் நடவடிக்கை. கரூரில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்த் குடியிருக்கும் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. பொதுப்பணித்துறையை சார்ந்த கார்த்தி, ரஃபிக் ஆகியோர் குடியிருக்கும் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலைத்துறை பெண் பொறியாளர் சத்யபாமா வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. 10 பேர் கொண்ட குழு சோதனை நடத்தி வரும் நிலையில் தமிழகத்தில் தலைவிரித்தாடும் லஞ்ச புகார்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
ஸ்டாலினை சட்டசபையில் ஏளனம் செய்தது முதலமைச்சர் பொறுப்பிற்குரிய மாண்பு அல்ல என்று விசிக தலைவர் திருமாவளவன் திடீரென ஸ்டாலினுக்கு ஆதரவு. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பாசம் பொங்கியது ஏன் என சமூக வலைதளங்களில் மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஒப்படைக்கும் அரசின் நிலைப்பாடு அதிர்ச்சி அளிப்பதாகவும் உடனே கைவிட வேண்டும் எனவும் திருமாவளவன் அறிக்கை. அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் திட்டம் தன் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலானது என குறிப்பிட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வருகை தந்த நிலையில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர் அல்லது மூத்த அதிகாரிகள் சந்திக்காமல் தவிர்த்தது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படுவோம் என்று முதலமைச்சர் கூறும்போது இந்த நடைமுறை அதற்கு முரணாக இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் 6 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ள தேர்தல் அதிகாரிகள் ஆளும் தாவேக, திமுக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வாக்கு வலிமை, கூட்டணி இணக்கம் ஆகியவற்றை சோதிக்கும் அரசியல் களமாக பார்க்கப்படும் இடைத்தேர்தல். ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வெறும் காலி பணியிடங்களை நிரப்பும் தேர்தலாக மட்டும் இன்றி ஆளும் கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பலம், வாக்கு வங்கி, மக்கள் ஆதரவை மதிப்பிடும் முக்கிய அரசியல் சோதனையாக உருவெடுத்துள்ளது. தங்களது வாக்கு வங்கி பலத்தை நிரூபிக்கும் முனைப்பில் ஆளும் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மும்முரம். திமுக ஆட்சியில் வாய்மூடி மௌனம் காத்த இடதுசாரி கட்சிகளும் விசிகவும் தற்போது தாவேக அரசை மிரட்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட தொடங்கியுள்ளன. மு.க. ஸ்டாலின் தோல்வியை பேரவையில் கேலி செய்ததாக முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்த கட்சிகள் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருப்பதன் மூலம் மைனாரிட்டி ஆட்சியாக உள்ள தாவேக அரசு எவ்வாறு இதுபோன்ற கருத்துக்களை எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆதிவராகநல்லூர் வெள்ளாற்றில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 92 கோடி ரூபாய் மதிப்பிலான தடுப்பணை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என புவனகிரி எம்எல்ஏ அருண்மொழி தேவன் வலியுறுத்தல். ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்தார். திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட புதிய 500 மின்சார பேருந்து கொள்முதல் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் தாவேக அரசு ரத்து செய்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தொழில்நுட்ப காரணங்கள், செலவு கட்டுப்பாடுகள் என அரசு விளக்கம் அளித்தாலும் சர்வதேச நிதி ஒப்புதல் பெற்ற பிறகு கொள்முதல் திட்டம் ஏன் கைவிட வேண்டும் என்ற விவாதம் எழுந்துள்ளது. கோவில் நிதி இனி அந்தந்த கோவில்களின் மேம்பாட்டு பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு திட்டவட்டம். கோவில் நிதி பிற தேவைகளுக்கு பயன்படுத்தப்படாது என்றும் தாவேக அரசு உறுதி. சென்னையில் மின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த புதிய துணை மின் நிலையங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டப்பணிகளை விரைவுபடுத்த 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அடுத்த ஆண்டு கோடைக்குள் மின்வெட்டு சரி செய்யப்படுமா அல்லது கடந்த ஆட்சியைப் போல் காகிதங்களில் மட்டும் அறிவிப்பு இருக்குமா என மக்கள் கேள்வி. மைனாரிட்டி தாவேக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகத்தில் முதல்வர் விஜயின் படம், கட்சியின் பெயர் மற்றும் விசில் சின்னம் இடம்பெற்றுள்ளதாக வெளியான புகைப்படத்தால் கடும் சர்ச்சை. அச்சகத்தின் பெயர் இல்லாமல் பள்ளி நோட்டுகள் இருப்பதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஒரே நாளில் மதுபோதை ஆசாமிகளால் 100 மீட்டர் இடைவெளிக்குள் 2 அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. போதையின் பாதையில் பயணிக்கும் நபர்களால் தமிழகத்தின் தலைநகரான சென்னை கொலை நகரமாக மாறி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடி அருகே உடன்குடியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவியை ஆசிரியை கண்மூடித்தனமாக கம்பால் அடித்து காயப்படுத்திய சம்பவத்தால் அதிர்ச்சி. மாணவி தாக்கப்பட்டது குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் வலியுறுத்தல்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 4 மாத கர்ப்பிணி மனைவியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் திமுக நிர்வாகி மகன் கைது. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் 8 நாட்களுக்கு பிறகு காவல்துறை நடவடிக்கை. தஞ்சாவூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சேமிக்கப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் 840 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க ஆணை. ஜூலை 27ஆம் தேதிக்குள் தமிழக அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் RO சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மாதிரிகளின் 1/3 பங்கில் ஈகோலி பாக்டீரியா இருப்பது ஆய்வின் முடிவில் கண்டறியப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. இத்தகைய நீரை அருந்தினால் வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று வலி, காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசு உடனடி ஆய்வு நடத்தி குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்யுமா என மக்கள் கேள்வி. பெருநகர சென்னை மாநகராட்சியில் திமுக மற்றும் தவேக அரசுக்கும் இடையிலான மோதலால் சாலை, மழைநீர் வடிகால், வாகன நிறுத்தம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகள் முடங்கியுள்ளதாக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு. நிதி ஒதுக்கீடு காலதாமதம் செய்யப்படுவதால் சென்னையில் வளர்ச்சிப் பணிகள் மந்தமடைந்துள்ளதாகவும் புகார். திருவள்ளூர் அருகே நிகழ்ந்த அம்மோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் உயிரிழந்த நிலையில் மேலும் பலருக்கு தீவிர சிகிச்சை. திருவள்ளூர் அருகே தனியார் ஆலையில் அம்மோனியா கசிவில் உயிரிழந்தவர்களில் 2 15 வயதுக்கு குறைவான சிறுவர்கள் என்பது தெரியவந்த நிலையில் சட்ட விதிகளை மீறி சிறுவர்கள் பணி அமர்த்தப்பட்டுள்ளார்களா என ஆய்வு நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இந்த ஆய்வு உண்மையான விசாரணையா அல்லது கண்துடைப்பு நடவடிக்கையா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தொழிலாளர் சட்ட மீறல் இருந்தால் ஆய்வுத்துறைகள் முன்கூட்டியே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதற்கும் பதில் கோரப்படுகிறது. மருத்துவ பட்ட மேற்படிப்பில் 152 மருத்துவ இடங்களை அகில இந்திய இடஒதுக்கீட்டுக்கு தமிழக அரசு சரண்டர் செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் பதிலளிக்க உத்தரவு. சேலம் மாவட்டத்தில் 5 மாதங்களில் 29 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். குழந்தை திருமணங்களை முழுமையாக ஒழிக்க தவேக அரசு தீவிர நடவடிக்கைகளுடன் முன்வர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரபல தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு கிராமப்புற குழந்தைகளுக்கான இலவச பள்ளிக்கு அனுமதி பெற திமுக ஆட்சியில் லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் அனுமதி விரைவாக கிடைத்ததாகவும் நேர்மறை மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீதர் வேம்பு கருத்து. தமிழகத்தில் +1, +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுமதிப்பீட்டு மற்றும் மறுகூட்டல் முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். மதிப்பெண் மாற்றம் செய்யப்பட்ட மாணவர்களின் பட்டியல் அரசு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் மாணவர்கள் திருத்தப்பட்ட மதிப்பெண் பட்டியலை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யும் பொறுப்பு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதில் சர்ச்சை. அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறை, மருந்து கொள்முதல் பணிகளை மேற்கொள்ளும் இந்த அமைப்பிடம் மோதிரம் கொள்முதல் பணிகள் ஒப்படைக்கப்பட்டது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வட்டி விகித உயர்வில் தற்போதைக்கு மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. வீட்டுக்கடன், வாகனக்கடன் பெற்றவர்களின் அச்சம் தணிந்துள்ள நிலையில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வும் தற்காலிகமானது என ரிசர்வ் வங்கி தகவல். தேனியில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி தங்க மோதிரம் வழங்கப்படும் என கூறி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்மார்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைத்த அவலம்.
பிறந்த 11 குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளை 9 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வைத்ததால் சர்ச்சை. பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் திட்டத்தை விட அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்துவதிலும் தாய் சேய் நல சேவைகளை மேம்படுத்துவதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். சில மாதங்களில் பயனற்று போகும் மோதிரங்களை தருவதை விட அந்த நிதியை அடிப்படை மருத்துவ வசதிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் அரசு மருத்துவமனைகளில் இருக்கும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியும் கருத்து தெரிவித்துள்ளதால் கூட்டணிக்குள் புதிய விவாதம். தமிழகத்தில் 10 ஒலிம்பிக் அகாடமிகள் அமைப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிவிப்பிற்கு பலரும் வரவேற்பு. இடம், நிதி, பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிவியல் ஆதரவு, திறமை கண்டறிதல் திட்டம் உள்ளிட்ட செயல்பாட்டு விவரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டால் மட்டுமே அந்த அறிவிப்பு ஒலிம்பிக் பதக்க கனவை நனவாக்கும் எனவும் கருத்து. டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் ஜூன் 26 உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழுவின் 10வது உயர்மட்ட கூட்டம். இந்நிகழ்வில் போதைப்பொருள் கட்டுப்பாடு குறித்த தொலைநோக்கு ஆவணம் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள கபிலக்குறிச்சியை சேர்ந்த சென்ட்ரிங் தொழிலாளி சக்திவேல் என்பவர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் போக்சோவில் சிக்கினார். பெண்களுக்கு வீட்டிலும் ரோட்டிலும் பாதுகாப்பில்லாத சூழல் தொடர்வதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தங்களது நியாயமான போராட்டங்களை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் எனவும் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் போராடவில்லை எனவும் விவசாயிகள் விளக்கம். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் 120 ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய ஏரி ஆக்கிரமிப்பு காரணமாக கழிவுநீர் குப்பை பிரச்சினைகளால் தொடர்ந்து சீரழியும் அவலம். திமுக ஆட்சியிலும் தீர்வு எட்டப்படாத நிலையில் 40 நாட்களாக ஆட்சியில் உள்ள தாவேக அரசும் அவசர நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் அதிருப்தி. கோவையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பொதுமக்களும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களும் கடும் அவதி. மின்வாரியம் தடையற்ற மின்சாரத்தை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை. சென்னை மாநகராட்சி 8வது மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற நகர விற்பனை குழு கூட்டம். தமிழ்நாடு அரசு சிறு வியாபாரிகளை வஞ்சிக்கும் அரசாக இருப்பதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கொண்டம நாயக்கன்பட்டி அரசு கள்ளர் ஒன்று உறைவிட பள்ளியில் ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் சம்பத்குமாரிடம் அடுக்கடுக்காக புகார்களை கூறிய மாணவர்கள். மாணவர் விடுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் வார்டன் விடுதிக்குள்ளேயே மது அருந்துவதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டு. கணவனை இழந்த பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட தனித்து வாழும் பெண்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தும் தமிழக அரசு. திட்டம் அறிவிப்பை தாண்டி காலக்கெடுவிற்குள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. மாநிலத்தின் 6 முக்கிய நகரங்களில் சுகாதார தரநிலைகளுடன் மாதிரி உணவு வீதிகள் அமைக்க தமிழக அரசு திட்டம். சாலையோர உணவுகளின் தரத்தை உயர்த்தும் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுமா என பொதுமக்களிடையே எழுந்துள்ள எதிர்பார்ப்பு. இணைய மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு நாள்தோறும் அலைவதை தவிர்க்க அனைத்து மாநிலங்களிலும் E0 FIR முறையை அமல்படுத்துமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தல். இதுவரை 9 மாநிலங்களில் மட்டுமே இந்த முறை நடைமுறையில் உள்ள நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் கொண்டுவர அறிவுறுத்தல். பாஸ்போர்ட் என்பது பயண ஆவணம் மட்டுமே, குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல என மத்திய அரசு அறிவிப்பு. பாஸ்போர்ட் என்பது சர்வதேச பயணத்தை எளிதாக்க அரசு வழங்கும் பயண ஆவணம்தான் என்றும், ஒருவரிடம் பாஸ்போர்ட் இருப்பது மட்டுமே அவரது குடியுரிமைக்கான உறுதியான ஆதாரமாக கருத முடியாது என்றும் விளக்கம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் உதவி பொறியாளர் வேலை வாங்கித் தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அரியலூரை சேர்ந்த இளஞ்செழியன் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது. மேலும் பலரிடம் இதேபோன்று மோசடி செய்தாரா என்ற கோணத்தில் தீவிரமாக நடைபெற்று வரும் விசாரணை.
சென்னையை அடுத்த முகப்பேர் மேற்கு பகுதியில் உள்ள 1840 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான சொத்து வரி மதிப்பீட்டில் பரப்பளவு தவறாக கணக்கிடப்பட்டுள்ளதாக குடியிருப்போர் குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு 30 லட்சம் கூடுதல் சுமை ஏற்படுவதாகவும் மாநகராட்சி சார்பில் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தில் 2025-2026 கல்வியாண்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அரசு மருத்துவமனையில் 63 இடங்கள் மட்டுமே நிரம்பிய நிலையில் 152 இடங்கள் காலியாக உள்ளன. அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு இடங்கள் மாற்றப்படுவதை தடுக்க மருத்துவர்கள் சங்கம் வழக்கு தொடர்ந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் மருத்துவ கல்வி வாய்ப்பு பறிபோனதாகவும் புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே உள்ள நார்த்தங்குடி கிராமத்தில் பட்டதாரி பெண் மதுபாலா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்திய நிலையில் 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது. சென்னை மாதவரத்தில் உள்ள ஆந்திரா பேருந்து நிலையத்தில் 270 குட்கா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 41 வயது நபர் பிடிபட்டார். கடந்த திமுக ஆட்சியில் குட்கா விற்பனையை முழுமையாக ஒழிக்காத நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்று 50 நாட்கள் ஆன பின்னரும் சட்டவிரோத குட்கா பொருட்களின் கடத்தல் மற்றும் விற்பனை குறையவில்லை என பலரும் குற்றச்சாட்டு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 7 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தாவேக நிர்வாகி மீது புகார். காவல் நிலையத்தில் புகார் அளித்து 1 மாதத்தை கடந்தும் நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்ட குடும்பம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பணத்தை மீட்டுத்தர அரசுக்கு கோரிக்கை. சார், இந்த மாதிரி என்னை வெளியே அனுப்பிச்சுட்டாங்களே, என் பணம் என்ன ஆகுதுன்னு கேட்கறதுக்கு, நீ வந்துடுறப்பா நான் பணம் தரேன்னு சொன்னான். இப்போ வந்துடுறேன், சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு பணத்தை எங்கள் அப்பாட்ட கொடுத்துருங்க, நான் வர்ற மாதிரி இல்லை, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதோட அவன் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டான். திரும்ப நான் இங்கேருந்து 4 பேரை கூப்பிட்டு போய் பேசினேன். ஏப்பா என் பணத்துக்கு என்ன சொல்ல, நானும் வட்டி வாசி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் நாங்கள் இங்கே வட்டிக்கு வாசிக்கு வாங்கி நாங்கள் கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கோம். நாங்கள் இந்த வட்டியை கட்டவா இல்லை உழைக்கவா என்ன செய்ய, என் பையனும் அங்கே நான் என் காசை வாங்க நான் வரமாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்த நபர் சிக்கினார். 20க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் உள்ளூர் மதுபானங்கள் போதாதென்று அண்டை மாநில மதுபானங்களையும் கடத்தி வரும் அளவுக்கு மதுவுக்கு அடிமையாகியுள்ள தமிழக இளைஞர்கள். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே விவசாயி முகத்தில் மயக்க மருந்து தெளித்து 32 சவரன் நகை 1 லட்சம் ரூபாய் கொள்ளை. பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே வாரத்தில் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த மக்கள் வலியுறுத்தல். சேலம் ஓமலூர் அருகே சித்த மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை மற்றும் 5 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. பூட்டியிருந்த வீட்டில் புகுந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் மற்றும் புவனகிரி பகுதிகளில் குறுவை நெல் வயல்களில் பாசி படிந்து வருவதால் விவசாயிகள் வேதனை. நெல் பயிரின் வளர்ச்சியை தடுக்கும் பாசிகளை கட்டுப்படுத்த வேளாண் அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. சென்னை திருவான்மியூர் பணிமனையில் இருந்து இயக்கப்படும் மாநகர பேருந்துகள் குறைக்கப்பட்டதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் அலுவலகம் செல்லும் ஊழியர்களும் நீண்ட நேரம் காத்திருந்து அவதி. பீக் ஹவர் எனப்படும் காலை மாலை நேரங்களில் 20 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் வெறும் 6 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் அதிக கட்டணம் செலுத்தி ஆட்டோவில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் நள்ளிரவில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. கோடை வெப்பம் தாங்க முடியாமல் பொதுமக்கள் நள்ளிரவில் வீதிகளில் தஞ்சமடைந்த நிலையில் தமிழக அரசு முறையாக மின்வாரத்தை வழங்க வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலைய வணிக வளாகத்தின் மேல் பகுதியில் பள்ளி சீருடையில் மாணவர்கள் புகைப்பிடிக்கும் வீடியோ காட்சியால் பொதுமக்கள் அதிர்ச்சி. 18 வயதிற்கு கீழே உள்ளவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று சட்ட விதிகள் இருந்தும் பள்ளி மாணவர்களுக்கு எப்படி சிகரெட்டுகள் கிடைக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள் இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடியில் உள்ள அரசு உதவி பெறும் ஏடிஜே தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் 6 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார். கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் குடும்பத்துடன் கல்லூரி வாசல் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்கா 12 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் நிதி ஒதுக்கீடு தாமதத்தால் பணிகள் மந்தம்.
திட்டமிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகள் நிறைவடையுமா என கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள். ஒரு ஒன்றரை வருஷமாக பார்க் வந்து இப்படி தான் இருக்குது, சரியில்லை. இது நிறைய மரங்கள் இருந்தது, ஒரு வாக்கிங் பிளேஸ் சூப்பராக இருந்தது, பெஞ்சஸ் நிறையா இருந்தது. இப்போ எல்லாம் விட்டுட்டாங்க, எல்லா மரத்தையும் விட்டுட்டாங்க. இன்னும் பண்ணுறாங்க எப்போ முடியும்னு தெரியல. ஒர்க் ஃபாஸ்ட் பண்ண பெட்டராக இருக்கும். நடக்க முடியாது, இங்கே ரோடு நடக்கிறாங்க, ரோடு ஜாஸ்தி வண்டிலாம் போகிறது பயமாக தான் இருக்குது. இங்கே நடந்தால் பெட்டராக இருக்கும், சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்கில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கார், அவருக்கு கூட எனக்கு 6 மாதமாக சம்பளம் கொடுக்கல அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் நடக்கலை. இந்த வாக்கிங் பிளேஸ் எதுன்னே தெரில. 1.5 வருஷமாக எல்லாம் வர்றவங்க முக்கால்வாசி பேர் வந்து பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இல்லாமல் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் போதிய பராமரிப்பு இல்லாததால் மீண்டும் குடிநீர் தட்டுப்பாடு தலை தூக்கியுள்ளது. புதிய அரசு அமைந்த 1.5 மாதங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத நிலையில் குக்கிராமங்களில் நீர் விநியோகம் தடைப்பட்டு பெண்கள் காலி குடங்களுடன் தள்ளுவண்டிகளில் குடிநீர் தேடி அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி திருவிழாவின் 5ஆம் நாளில் இந்திர விமானத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள். இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் சென்ற ஏர் இண்டியா AI 479 விமானம் வழிமாறி பாகிஸ்தான் வான்வெளிக்குள் நுழைந்ததாக தகவல். லாகூர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து மீண்டும் இந்திய வான்வெளிக்கு திரும்பிய விமானம். 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் குறைந்த விலைக்கு SRM குழுமத்திற்கு விற்கப்பட்டதாக எழுந்த புகாரை CBI விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. IOB அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டு உள்ளதால் வங்கி விஜிலன்ஸ் விசாரணை நம்பகத்தன்மை ஏற்படுத்தாது என நீதிமன்றம் கருத்து. அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மானியங்கள் வழங்கப்படுவதால் கட்டணம் குறைவாக உள்ளதாகவும், தனியார் கல்லூரிகள் சுயநிதி நிறுவனங்கள் என்பதால் குறைந்த கட்டணம் வசூலிக்க வேண்டும் என உத்தரவிட முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். பொதுவான கல்வி கட்டணத்தை வசூலிப்பதற்கு எவ்வித தடையும் கிடையாது எனவும், மருத்துவ கல்வியில் தனியார் கல்லூரிகளின் பங்களிப்பை முடக்க முடியாது எனவும் நீதிபதிகள் கருத்து. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் நியமனத்தில் அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்த பின்னரே அனுபவ மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. தேர்வு நடைமுறை வெளிப்படையாக நடைபெறுகிறது என்றும் விளக்கம். சென்னையில் உள்ள 4 வார்டுகளில் இயங்கும் மாநகராட்சி மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் புகார். மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் மூலம் காலி மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படும் என ஆணையர் விளக்கம். சென்னை எழும்பூரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் தாய் சேய் நல காப்பகம் மற்றும் உணவகம் ஏற்படுத்த தனியார் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களிடம் சென்னை மாநகராட்சி விண்ணப்பம் கோரியுள்ளதால் சர்ச்சை. அம்மா உணவகத்தை நிறுவினால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள் என்ற குரல் எழுந்துள்ள நிலையில் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரேஷன் கார்டில் முகவரி மாற்ற விண்ணப்பங்களுக்கு புதிய ஆவண சரிபார்ப்பு நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல். விண்ணப்பதாரரின் வீடு, தந்தையின் வீடு மற்றும் திருமணமான பெண்களுக்கு மாமனார் வீட்டின் சமையல் எரிவாயு சிலிண்டர் ரசீதுகளும் கேட்கப்படுவதாக தகவல். இந்தியாவில் ஃப்ளூ காய்ச்சலால் ஆண்டுக்கு 1.2 லட்சம் முதியவர்கள் உயிரிழப்பதாக இந்திய முதியோர் மருத்துவ அகாடமி இதழில் வெளியான அதிர்ச்சி தகவல். தடுப்பூசி போடுவதில் உள்ள விழிப்புணர்வு குறைபாடே இதற்கு முக்கிய காரணம் என்றும், 65 வயதுக்கு மேற்பட்டோரை காக்க முறையான வழிகாட்டுதல் அவசியம் என்றும் டெல்லி எய்ம்ஸ் மற்றும் ஜிப்மர் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் மத்திய அரசின் முடிவுக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்துள்ளது. தனியார் மயத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் பங்கு விற்பனை முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இணைய மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு தள்ளி வைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு.
முதல் முறை பாதிக்கப்படுவோருக்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை இழப்பீடு தர திட்டமிட்டிருந்த நிலையில் மோசடி பரிவர்த்தனை விதிகளில் சில மாற்றங்கள் செய்யப்படுவதால் திட்டம் தாமதமாவதாக தகவல். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஜூன் மாதத்தில் 1650 பொது பறவைகளின் வருகை மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பருவகாலத்தில் சராசரியை விட 3 மடங்கு பறவைகள் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் சதுப்பு நிலத்தின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. வங்கி மோசடிகளால் கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டால் புகார் அளித்த நாளிலிருந்து 5 நாட்களுக்குள் இழந்த தொகையை தற்காலிக வரவாக வழங்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. 500 ரூபாய்க்கு மேற்பட்ட அனைத்து மின்னணு பரிவர்த்தனைகளுக்கும் உடனடி SMS எச்சரிக்கை அனுப்புவதை கட்டாயமாக்கவும் உத்தரவு. சட்டவிரோத குடியேறிகளை நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யும் ட்ரம்ப் அரசின் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தடை. அரசின் இந்த நடவடிக்கையால் மக்கள் நீதிமன்றத்திற்கு வர அஞ்சுவதால் உரிய திட்டமிடல் இல்லாமல் செயல்பட்ட ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு நீதிபதி கடும் கண்டனம். அமெரிக்கா வலியுறுத்தினாலும் லெபனானிலிருந்து தங்கள் நாட்டு விமானப்படையை வாபஸ் பெற மாட்டோம் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திட்டவட்டம். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். ஈரானின் அணுசக்தி நிலையங்களில் விரைவில் ஆய்வு நடத்தப்படும் என சர்வதேச அணுசக்தி அமைப்பு அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் இடையேயான இடைக்கால அமைதி ஒப்பந்தத்திற்கு பின் இந்த நடவடிக்கை அறிவிக்கப்பட்ட நிலையில் இதனை நிராகரித்துள்ள தெஹ்ரான் அரசு. (2026) உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் பி பிரிவு லீக் ஆட்டத்தில் கனடா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சுவிட்சர்லாந்து அணி வெற்றி. கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்காத சூழலில் இரண்டாவது பாதியில் சுவிட்சர்லாந்து அணி 2 கோல்கள் அடித்த நிலையில் கனடா அணியால் 1 கோல் மட்டுமே அடிக்க முடிந்தது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் பி பிரிவு மற்றொரு லீக் ஆட்டத்தில் கத்தார் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி போஸ்னியா அணி வெற்றி. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த போட்டியில் போஸ்னியா அணி வெற்றி பெற்றதன் மூலம் குரூப் பி பிரிவில் கடைசி இடத்தை பிடித்த கத்தார் அணி உலகக்கோப்பை கால்பந்து தொடரிலிருந்து வெளியேறியது. 2026 US ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்திய வீராங்கனைகளான த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை ஸ்பெயின் அணியின் பாப்லோ லோபஸ், லூசியா ரோட்ரிக்ஸ் இணையை வீழ்த்தி வெற்றி. பாப்லோ லோபஸ், லூசியா ரோட்ரிக்ஸ் இணையை 21-12, 14-21, 21-13 என வீழ்த்தி இந்திய வீராங்கனைகள் த்ரிஷா ஜாய், காயத்ரி கோபிச்சந்த் இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டிகளில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா, வங்கதேச அணிகளும், இரவு 11 மணிக்கு நடைபெறும் இரண்டாவது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நெதர்லாந்து அணிகளும் மோதல். இன்று நடைபெறும் வெவ்வேறு போட்டிகளில் இந்திய அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் வெற்றி என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு பந்துவீச்சு தரவரிசையில் நியூசிலாந்து வீரர் மேட் ஹென்றி முதலிடத்திற்கு முன்னேற்றம். பேட்ஸ்மேன் தரவரிசையில் ஓவல் மைதானத்தில் பிளாக் கேப்ஸுக்கு எதிரான தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் மீண்டும் முதலிடத்தை பிடித்தார். தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்குண்டா நடிப்பில் உருவாகியுள்ள ரணபலி திரைப்படத்துடன் கார்த்தி நடித்துள்ள சர்தார் 2 திரைப்படம் மோத உள்ளதாக தகவல். இரு திரைப்படங்களும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை விடுமுறையொட்டி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாக்ஸ் ஆபீஸ் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்ப்பு.